பணம் சேர்க்கிற ஜர்னி கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம்னு தெரியும். அதுவும் இது சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு நாம நினைக்கிறோம். இந்த யோசனையை மாத்தத்தான் வந்திருக்கோம். இந்த வீடியோல பணம் பத்தி 10 யூஸ்ஃபுல்லான அட்வைஸ்களை நாங்க லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இது உங்க திங்கிங்கை மாத்தி நீங்க பண விஷயத்துல நல்லா இருக்க ஹெல்ப் பண்ணும். உங்களோட சில பிராக்டிக்கல் டிப்ஸை ஷேர் பண்ண நாங்க ஆசைப்படுறோம். இதனால நீங்களும் பண விஷயத்துல ஜெயிக்கிற பாதையில போகலாம். சோ உங்க மைண்டை ஓபன் பண்ணிக்கோங்க. பணம் சேர்த்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு நியூ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகுங்க. லெட்ஸ் கோ. நம்பர் 1, யார் வேணும்னாலும் நிறைய மணி சம்பாதிக்கலாம். நிறைய தடவை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பணக்காரர் ஆகிறதுங்கிறது பெரிய இடத்து ஆளுங்களுக்கு மட்டும்தான், பரம்பரை சொத்து இருக்கவங்க இல்லனா ரிச் ஃபேமிலியில பிறந்தவங்க தான் ரிச் ஆக முடியும்னு நினைக்கிறோம். பட் இது ஒரு தப்பான எண்ணம். மணி ஒன்னும் உலகத்துல கிடைக்காத பொருள் இல்ல. ஆனா அதை பத்தி நாம திங்க் பண்ற விதம் தான் ரொம்ப சின்னதா இருக்கு. உண்மையா பணத்துல முன்னுக்கு வரணும்னா முதல்ல இந்த பணம் பத்தாது கிடைக்காதுன்னு நினைக்கிற மைண்ட் செட்டை தூக்கி போடணும். ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி காலப்போக்கில் டாப்புக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி ஒரு சின்ன கடையில ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாரு. ஃபுட் கிங் சரத்பாபுவோட கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க யாரும் பணக்கார ஃபேமிலியில இருந்து வரல. ஆனா மணி ஏர்ன் பண்ற விஷயத்துல அவங்க மைண்ட் செட்டே வேற மாதிரி இருந்துச்சு. நம்பர் 2, மணி சம்பாதிக்கிறத விட அதை கையில வச்சுக்கிறது தான் கஷ்டம். பண கஷ்டத்துல இருக்கிற நிறைய பேரு மணி ஏர்ன் பண்றது தான் கஷ்டம்னு நினைக்கிறாங்க. பட் உண்மை என்னன்னா, அவங்கள நிறைய பேர் இதுக்கு முன்னாடியே மணி ஏர்ன் பண்ணிருக்காங்க, ஃபியூச்சர்லயும் ஏர்ன் பண்ணுவாங்க. மணி ஏர்ன் பண்றதுல நோ சீக்ரெட்ஸ். நீங்க ஒரு ஜாப்க்கு போகலாம், ஏதாவது செல் பண்ணலாம், ஆர் ஒரு சர்வீஸ் கொடுக்கலாம். இட்ஸ் சிம்பிள் as that. ரியல் சேலஞ்ச் என்னன்னா, மணியை நம்ம கிட்ட தக்க வைக்கிறது தான். இஷ்யூ என்னன்னா, காசை எப்படி சேவ் பண்ணி இன்னும் க்ரோ பண்றதுன்னு மக்களுக்கு தெரியல. கையில வர்ற காசை கிரெடிட் கார்டு, இஎம்ஐன்னு தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. உங்க ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸை பொறுத்து தான் உங்களோட சேவிங் கெப்பாசிட்டி இருக்கும். நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளோ கம்மியா தான் சேவ் பண்ண முடியும். நம்பர் 3, 10 லட்சம் ரூபாய் அவ்வளவு பெரிய காசு இல்ல. 10 லட்சம் ரூபாய்க்கு முன்னாடி இருந்த வேல்யூ இப்ப இல்ல. ஒரு 10 வருஷம் முன்னாடி 10 லட்சத்துக்கு ஒரு கிரவுண்ட் இடம் ஊருக்குள்ள வாங்க முடிஞ்சது. இன்னைக்கு அந்த 10 லட்சத்துக்கு சிட்டிக்குள்ள ஒரு பார்க்கிங் இடம் கூட வாங்க முடியாது. பணத்தோட மதிப்பு ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிட்டே வருது. அதனால நீங்க ஒரு 10 லட்சம் சம்பாதிக்க ட்ரீம் பண்ணீங்கன்னா அதை மறுபடியும் யோசிச்சு பாருங்க. மணியோட வேல்யூ எப்பவும் குறைஞ்சிட்டே தான் இருக்கும். 10 லட்சத்துல திருப்தி ஆகாம அதுக்கு மேல போங்க. திங்க் பிக். இன்னும் அதிகமா ஜெயிக்க பாருங்க. நம்பர் 4, ஐடியாக்கள் மட்டும் இருந்தா போதாது, ஆக்ஷனும் வேணும். நிறைய பேருக்கு சூப்பர் ஐடியாஸ் இருக்கும். நம்ம தெருமுனையில ஒரு இட்லி கடை போட்டா நல்லா போகும்னு 100 பேர் நினைச்சிருப்பாங்க. ஆனா யார் கடையை போட்டாங்களோ அவங்க தானே சம்பாதிச்சாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, ஐடியாவை ஆக்ஷன்ல காட்டுறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஜெயிச்சவங்க அவங்க ஐடியாஸ் மேல ஆக்ஷன் எடுத்ததால தான் முன்னுக்கு வராங்க. அவங்க ஒரு பிளான் போட்டு அதை உடனே செஞ்சு பார்க்கறாங்க. அதுல ஜெயிக்கலாம், இல்ல தோத்து போகலாம். பட் நீங்க எதுவுமே செய்யாம இருந்தா எப்படி தெரியும்? நம்பர் 5, நீங்க தூங்கும் போது மணி ஏர்ன் பண்ணுங்க, இல்லனா நீங்க பணக்காரராகவே முடியாது. நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. அப்போ செல்வந்தர்கள் மட்டும் எப்படி சாதிக்கிறாங்க? உங்க உழைப்பு இல்லாமலே உங்களுக்கு பணம் வர்ற மாதிரி ஒரு வழியை உருவாக்கணும். அப்படின்னா என்ன? ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விட்டா நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட மாசம் வாடகை வரும். ஒரு ஆன்லைன் கடை வச்சு நீங்க தூங்கும்போது கூட வியாபாரம் நடக்கலாம். இதுதான் நீங்க இல்லாமலே உங்களுக்காக உழைக்கிற மணி மெஷின். பில்ஸ் பே பண்ண கஷ்டப்பட்டு உழைக்கிறது மட்டும் லைஃப் இல்ல. வெளியில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. திங்க் பிக். நீங்க வேலை செய்யாமலே பணம் வர்ற மாதிரி வழிகளை உருவாக்குங்க. அப்போதான் நீங்க நிம்மதியா இருக்கலாம். நம்பர் 6, செலவை குறைக்கிறதுக்கு பதிலா வருமானத்தை அதிகப்படுத்த முக்கியத்துவம் கொடுங்க. சில பேர் ஒரு பொருளுக்கு 3 ரூபாய் கம்மின்னு பெட்ரோல் போட்டு 5 கடை ஏறி இறங்குவாங்க. உண்மையில இது ரியல் சேவிங் இல்ல. இதுக்கு பதிலா உங்களோட முக்கியமான டைம் ஆயும் எஃபர்ட் ஆயும் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. இன்ஸ்டெட் அந்த டைமை ஆன்லைன்ல ஒரு புது ஸ்கில் கத்துக்க யூஸ் பண்ணலாமே. அது உங்களுக்கு ஒரு நல்ல சம்பளத்துல ஜாப் வாங்க ஹெல்ப் பண்ணும்ல. நீங்க எவ்வளவுதான் சேவ் பண்ண ட்ரை பண்ணாலும் செலவை குறைக்க ஒரு லிமிட் இருக்கு. பட் ஆனா நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம்னு எந்த லிமிட்டும் இல்ல. செலவை குறைக்காம உங்க இன்கமை அதிகப்படுத்த கவனம் செலுத்துங்க. உண்மையான வாய்ப்பு அதிகமா சம்பாதிக்கிறதுல தான் இருக்கு. நம்பர் 7, பணம் சேர்றதுக்கு காலம் ஆகும். லாட்டரி சீட்டுல கோடீஸ்வரன் ஆகிடலாம்னு ட்ரீம் பண்றவங்க நிறைய பேர். ஆனா அப்படி ரிச் ஆகிறது கஷ்டம். எப்படி செங்கலா வச்சுதான் ஒரு வீட்டை கட்டுறோமோ அதே மாதிரி தான் பணம் சேர்க்கிறதுக்கும் டைம் எடுக்கும். ஒரே ராத்திரியில நடக்காது. கையில இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சே ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை க்ரோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். ஆரம்பத்துல வருமானம் பெருசா இருக்காது. பட் காலம் போக போக நீங்க அதோட பலனை அனுபவிப்பீங்க. வேற யாரோ உங்களை பணக்காரரா ஆக்குவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்க பண வாழ்க்கைய நீங்களே கண்ட்ரோல் பண்ற பவர் உங்ககிட்ட தான் இருக்கு.
நம்பர் 8, உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தராத விஷயத்துக்காக லோன் எடுக்காதீங்க. தேவைக்கு கடன் வாங்குறது தப்பில்லை, ஆனா எதுக்கு வாங்குறோம்னு யோசிக்கணும். மீட்டர் வட்டிக்கெல்லாம் காசு வாங்கி மாட்டிக்காதீங்க. புது போன் வாங்க, பைக் வாங்கன்னு இஎம்ஐல தேவையில்லாத கடன் வாங்காதீங்க. இது உங்களுக்கு காசை கொண்டு வராது. அதுக்கு பதிலா ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ண கடன் வாங்குனா அதுல அர்த்தம் இருக்கு, பட் அதுலயும் ரிஸ்க் இருக்கு. அந்த தொழில ரிட்டர்ன் வரலைன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒருத்தருக்கு கடன் பட்டிருந்தா வட்டி கட்டி கட்டி நீங்க அவங்கள பணக்காரரா ஆக்குறீங்க, ஆனா நீங்க ஏழையாவே இருப்பீங்க. சோ லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா திங்க் பண்ணுங்க. நம்பர் 9, உங்ககிட்ட இருக்கிற டூல்ஸை யூஸ் பண்ற திறமைக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க சம்பாதிக்க முடியும். நம்ம கையில இருக்கிற மொபைல் போனே ஒரு பெரிய டூல் தான். அதை வச்சு ஆன்லைன்ல சம்பாதிக்கலாம், புதுசா கத்துக்கலாம். ஆனா நிறைய பேரு அதை ஃபனி வீடியோஸ் பார்க்கறதுக்கும் இன்ஸ்டா ரீல்ஸ் தள்ளுறதுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. யோர் லேப்டாப்பும் ஒரு நல்ல டூல் தான். டூல்ஸ்க்கு உங்க சம்பளத்தை அதிகமாக்குற பவர் இருக்கு, பட் நிறைய பேர் அதை வெறும் ஸ்டேட்டஸ் காட்ட தான் யூஸ் பண்றாங்க. உங்க கையிலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் இதை ரியலைஸ் பண்றீங்களோ அவ்வளவு ஃபாஸ்டா நீங்க பணக்காரர் ஆகலாம். நம்பர் 10, உங்க பழக்க வழக்கம் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். டீ கடையில உட்காந்து ஊர்வம்பு பேசிட்டு இருந்தா காசு வராது. பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும்னு எண்ணமே இல்லாதவங்க கூடவே இருந்தா நம்மளும் அப்படியே ஆகிடுவோம். இதுக்காக நண்பர்களை விட்டு விலகணும்னு இல்லை, ஆனா வாழ்க்கையில ஜெயிச்சவங்க கூட, தொழில் பண்றவங்க கூட பழகும் போது நமக்கு ஒரு புது உத்வேகம் கிடைக்கும். நல்ல பழக்கங்கள், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட், ஜெயிக்கணுங்கிற ஆர்வம், இதெல்லாம் தானா வரும். உங்களோட கம்பெனி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அண்ட் நீங்க இந்த சேனலுக்கு நியூனா வெல்கம். அண்ட் இந்த மாதிரி சூப்பர் கண்டென்ட்காக சப்ஸ்கிரைப் பண்ண யோசிங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.